வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். ஒரு விழிப்புணர்வு செய்திகளுக்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தமிழகம் முழுவதும் இருக்கிற மாவட்டத்திலும் மழை அதிகமாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுவும் இந்த நவம்பர் மாதம் 2025 ஆக இன்றைக்கி மழை அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பக்கம். அதே மாதிரி புயலும் கிளம்பி இருக்கிறது. டிட்வா புயல், இப்படி புயல்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மழைகளும் பனி மூட்டங்களும் அதிகமாகவே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் வயது முதியோர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கிற ஆள்கிட்டலாம் போய் நான் விசாரித்து பார்த்தேன். அவர்களிடம் கேட்கும்போது எல்லாமே இந்த மாதிரி பனி வந்திருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு கொடுமையான பனி இருந்த ஒரு வாரமாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்புறம் தோராயமாக கேட்கும் பொழுது அவங்களுக்கு 80 வயசு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அளவுக்கு பனி இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர். அப்போ அந்த அளவுக்கு இப்போ இந்த பனிகள் இருக்கிறது. ஒரு குளிர்ச்சி, அதாவது அந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊட்டி மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஊட்டி மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு அப்போ இந்த தென் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கிடுங்களேன், பனி அதிகமாகவே இருந்திருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவங்க நல்ல பொறுப்புடனே பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி வயது அதிகமாக இருக்கிறவங்கள நீங்கள் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் குழந்தைகளை நல்ல விதத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கு கம்பளி மாதிரி உள்ள கம்பளி அப்படின்னா ஒரு போர்வை, கனமான போர்வை. அப்போ அந்த கனமான போர்வையை கொண்டு இரவு நேரத்தில் தூங்குவதற்கு கொடுக்க வேண்டும். பகலிலும் போர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதுபோக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் கூட வெளியில் தான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட தமிழக அரசு சொட்ரு, கோட்டு இந்த மாதிரி இலவசமாக கொடுக்க வேண்டும். மத்திய அரசில் வேலை பார்க்குற அணுமின் நிலையம், ஈபி நிலையத்தில் கூட வெளியே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சொட்டர் இந்த மாதிரி அரசுகள் கொடுத்து உதவ வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்தில் இந்த வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.